நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இன்று இந்த ஆண்டினுடைய இறுதி நாள், 2023 ஆண்டினுடைய இறுதி நாள். ஒரு வருஷம் போனதே தெரியலல்ல. 12 மாதங்கள், 52 வாரங்கள், 365 நாட்கள். ஓடிடுச்சு. ஒவ்வொரு நாளும் அப்படியே கடந்து வந்திருக்கிறோம். அடுத்த ஆண்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறோம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில். ஆனால் புது வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒரு சில எதிர்பார்ப்புகள் 2023 அப்படின்னு யோசித்தோம்னா பல வகையான அனுபவங்கள் இல்லையா? நிறைய அனுபவங்கள். அதிலும் இந்த வருட கடைசியில் பார்த்திங்கன்னா பெருவெள்ளம். எப்போதும் போல் சென்னையை தான் தாக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த தடவை நெல்லையும் விடலை, தூத்துக்குடியும் விடலை, அந்த சைடும் போட்டு தாக்கிருச்சு. அப்போது வெள்ள பாதிப்பு, பெருவெள்ளம். அதனால் மழை, பெருமழையினால், அடை மழையினால் பெருவெள்ளம், மிகப்பெரிய பாதிப்புகள். அப்படியே ஒவ்வொரு இது மாதிரி இப்படியே போனோம்னா நிறையா இருக்குது. என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் குறிப்பாக நம்முடைய திருச்சபையில் சினட், நம்முடைய ஆயர் மாமன்றம், அந்த கூட்டுறங்கி இயக்க திருவையுடைய ஆயர் மாமன்றம் நடந்தது அக்டோபர் மாதங்களிலே. அப்புறம் யூபிலி ஆண்டை துவங்கி இருக்கிறோம். அப்படி சிறப்பான அம்சங்கள் நிறையா நடந்திருக்குது. அதனால் 2023 அப்படியே பின்னோக்கி யோசித்து பார்த்தோம்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. இது பொதுவாக உள்ளது. தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த வருடம் முழுவதுமாக என்ன நல்லது செய்திருக்கிறோம், என்ன நல்லது பெற்றிருக்கிறோம், என்ன நல்லது செய்திருக்கிறோம். ஏன்னா பெறுவதை மட்டுமே தான் பல நேரங்களில் யோசிப்போம். நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது முக்கியம் இருக்கு இல்லையா? நான் என்ன நல்லது செஞ்சேன், என்னால் என்ன நல்ல காரியங்கள் அரங்கேறி இருக்கின்றன, எத்தனை பேர் முன்னேறி இருக்கிறார்கள், என்னென்ன நல்ல பணிகள் செய்திருக்கிறேன். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, என்னுடைய கத்தோலிக்க திருவையோட பங்காக இருக்கலாம், என்னுடைய சமூகமாக இருக்கலாம், இந்த நாட்டுக்காக இருக்கலாம், என்ன நல்லது செய்திருக்கிறேன். இப்படியும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். ஏன்னா அப்போ தான் மாற்றிக்கொள்ள முடியும், நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்து கொள்ள முடியும். நிறையா மகிழ்ச்சி தருணங்கள் இருக்கலாம், மகிழ்ச்சியான தருணங்கள் வந்திருக்கலாம், புகழ்ச்சி பெற்றிருக்கலாம். அது மட்டுமா, இழப்புகள் வந்திருக்கலாம், இடிந்து போயிருந்திருக்கலாம், துன்பங்கள், ஏமாற்றங்கள், ஆதங்கங்கள் நிறைவேறி இருக்கலாம். எல்லாமே வந்திருக்கும். வெறும் பாசிட்டிவாக மட்டும் சொல்ல முடியாது, நெகட்டிவாகவும் இருக்கும். எல்லாமே ஒரு விதமான அனுபவங்கள் தான். எதையும் நாம் கடந்து போக முடியாது, அதை கடக்காமல் போக முடியாது, கடந்து தான் போகணும் இல்லையா? எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அப்போ எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் சில பேர் இருந்திருப்பாங்க, சில பேர் இல்லாமல் இருப்பாங்க. இனிமேல் எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கிறது. புதிதாக சில பேர் குடும்பங்களுக்கு வந்திருப்பார்கள், பிறந்திருப்பார்கள். அதனால் பல வகையான அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லாமே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய தருணங்களாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எல்லாமே கடவுளுக்காக என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். அதுதான் மிக முக்கியம். அப்போ தான் அடுத்த காலங்களை எதிர்கொள்வதற்குரிய ஆற்றல், பலம் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? இன்னும் புதிய ஆண்டு பிறக்கப் போகிறது 2024. அதெல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அப்படி இருக்கணும்னு கொண்டாடுறது முக்கியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன கொண்டாடினேன்,
யாரை மையமாக வைத்து கொண்டாடினேன்? நான் என்ன செய்து பல பேர் கொண்டாடுவதற்கு துணையாக இருந்திருக்கிறேன், ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன், நல்ல முன்மாதிரியாக இருந்திருக்கிறேன். இப்படிலாம் நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா? சும்மா செலப்ரேஷன் அப்படிங்கிறது கிடையாது. என்னென்ன தீய பழக்கங்களுக்கு அடிமையானேன், என்ற தீய பழக்கங்களை விட்டுவிட்டு இருக்கிறேன், விட்டுவிடப் போகிறேன், இப்படிலாம் யோசித்து பார்க்கணும். அதனால் புதிய ஆண்டில் நம்ம ஒரு சில தீர்மானங்கள், உறுதிப்பாடுகள் எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் இந்த மாதிரி சில காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இனிமேல் அதெல்லாம் விட போகிறேன், இனிமேல் இது மாதிரி நல்ல காரியங்களை செய்ய போகிறேன், இது மாதிரி முடிவுகள் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவுகள் நாம் எடுக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கும். ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் 2023 வரையும் நம்ம அர்த்தம் இல்லாமல் இருந்தாலும் 2024 ஒரு அர்த்தமுள்ள ஆண்டாக எனக்கும் சரி, என் வழியாக பிறருக்கும் சரி, என்னுடைய கத்தோலிக்க திருவைக்கும் சரி, என்னுடைய நாட்டுக்கும் என்னுடைய சமூகத்துக்கும் சரி இருக்கப் போகிறது என்பதை உணர்த்த வேண்டும். சரிங்களா? சரி, அதனால் குட் பை சொல்லுவோம், அதே நேரத்தில் புதிய ஆண்டை வரவேற்போம், அர்த்தமுள்ளதாக மாற்றும். இந்த ஒரு செய்தியோட இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சொல் கற்றுக்கொள்ளணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்ன வடச்சொல் அப்படின்னா, போன வாரம் அங்கீகாரம் அப்படின்னு பார்த்தோம், இந்த வாரம் அதே தான், அது சம்மந்தப்பட்டதான். அங்கீகரித்தல் அப்படிங்கிற வடச்சொல். இப்போ அங்கீகரித்தல் ஆமாம் நிறைய கேட்டிருக்கிறோம், இப்போ கூட பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள்ளல். ஏற்றுக்கொள்ளல் அதான். அப்போ அங்கீகரித்தல்னா அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால் சரியான தமிழ் சொல் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளல். அதை பயன்படுத்துவோம். அங்கீகரித்தல் என்ற வடச்சொல்லை தவிர்ப்போம். அதனால் வடச்சொல்லை தவிர்த்து சரியான தமிழ் சொல்லை பயன்படுத்தி தாய்மொழியாம் தமிழ் மொழியை அடுத்தவர்களுக்கு, நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுப்போம், போற்றி வளர்த்திடுவோம். சரிங்களா? சரி, அதனால் நம்முடைய தாய்மொழி தமிழுக்குரிய மரியாதை கொடுப்போம். ஆங்கில புத்தாண்டு வேறு பிறக்கப் போகுது, அதையும் நல்லபடியாக கொண்டாடுவோம். இப்போ நாம் அன்பர்களை கூப்பிட்டு நல்லா விசாரிக்கலாம். முதல் அன்பர், ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? ரொம்ப நலமா இருக்கும் ஃபாதர். நீங்க நலமா ஃபாதர்? நலமா இருக்கிறமா. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. நான் அன்னமேரி தாஸ்ங்க. நம்ம மெம்பர், லைஃப் மெம்பர் ஆஃப் மதர் டிவி. And this is my only daughter Priya Das. And her husband has gone for Raghu for work. பெங்களூர்ல எங்க இருக்கீங்க? நாங்க இதுல கர்நாடகா, பெங்களூர் கமலநடியில இருக்கோம் ஃபாதர். ஓகே. சென்ட் பயஸ் சர்ச். ஓகே. கமலநடி பயஸ் சர்ச். ஓகே. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே என்ன தோணும் உங்களுக்கு? நினைச்ச உடனே எனக்கு ஃபாதர் மாதா டிவினாக்கா இட்ஸ் a treasure. ஓ, ட்ரெஷர். இட்ஸ் a treasure because அதுல எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சயின்டிபிக், கெமிக்கல், பிசிக்கல் அண்ட் பாடிலி, ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல், எவ்ரிதிங். பைபிள்ல என்ன இருக்குது அதெல்லாம் அப்படியே அடங்கி இருக்குது அதுல. So I call it a treasure. And another thing, we should treasure it within ourselves. சூப்பர். Yeah. அருமை அருமை, ரொம்ப அழகா சூப்பரா சொல்றீங்க. சகோதரி நீங்க சொல்லுங்க. நானும் பாக்குறவங்க ஃபாதர், லைக் நான் நிறைய சாங்ஸ் நான் கேட்குவேன். பிகாஸ் ஐ ஃபீல் பீஸ் வித்தின் அஸ். எப்போதுமே சாங்ஸ் எல்லாம், இப்போ ப்ரேயர் கூட சம்டைம்ஸ் நம்மளுக்கு இது இல்லைனா டைம் கிடைக்கலனாக்கா, when we see listen to song when we are working, it is like going Jesus was with us. எல்லாமே கூடமே இருக்கும் போது லைக் we go on with work. அந்த மாதிரி மதர் டிவி வந்து சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டே பண்ணிட்டு போகும்போது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குது. சூப்பர் சூப்பர். ஸோ வருஷம் முடிய போகுது. ஆமாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? வருஷம் முடியுதுனாக்கா உண்மையை சொல்லணும் ஃபாதர், ஆண்டவர் கைப்பிடிச்சு நடிச்சுன்னு வந்தார். உண்மையா நடிச்சுட்டு வந்தார், எங்களோட இருந்தார். அவரே எங்கள் கோட்டையாகவும் அரணாகவும் எங்களுக்கு நம்பிக்கையூட்டும் கடவுளாகவும் ஒரு மினிட்டும் எங்களை கண்ணின் கருமணி போல் காத்து வந்தார். இந்த வருஷத்துல நான் சொல்ல வேண்டியது எல்லாருக்கும் என்னன்னாக்கா, என்னுடைய 84 வருடங்கள் வாழ்க்கையில கடவுளை ஒரு நாளும் மறக்காமல் அவரை துதிச்சு கொண்டே வந்தார். நன்றி சொல்லி கொண்டு வந்தாலே போதும், நம்ம காரியங்கள் எல்லாம் தானா ஆயிடும். சூப்பர். என்னுடைய அதுதான். மாதா டிவி வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி வியூவர்ஸ்க்கு they have to watch father, everything they have to watch. Whatever it may be their difficulties, at least 1 hour they have to devote for adoration
அடோரேஷன் இட் செல்ஃப் இஸ் அ பிக் திங் இன் த மதர் டிவி. அதை போல நாங்க எதுவுமே நான் நினைக்கல கிரேஸ். அதனால நிறைய பலன்கள் அடைஞ்சிருக்கிற ஃபாதர். நான் எவ்வளோ பெரிய இது இடி போல வந்து விழுந்தாலும் எனக்கு என்ன ஆகும் தெரியுமா, அந்த அடோரேஷன் பார்த்தோன்னா அப்படியே ஒரு என் மேல ஏதோ ஊத்துற மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் அ பிக் திங் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் நினைச்சுக்க வேணாம். நிஜமாவே எனக்கு அது ஆசீர்வாதம். அடோரேஷன் பார்த்த உடனே நீங்க ப்ரேயர் பண்றது உச்சம் தண்ணி உள்ளம் கால்வரை எல்லாம் அப்படியே அடங்கிடும். அப்படி ஒரு இருக்கு. அதனால let all the people in the new year, let them watch adoration. Super. And let them hold the hand of Jesus always and go according to his way. As he said, take my cross and walk at the back of me. So எங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காரு கஷ்டம் துன்பம் அதெல்லாம் அவரோட பின்னால சேர்ந்தவங்க நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இல்லை. இப்ப கூட எவ்வளவு பெரிய பெரிய கஷ்டங்கள் இருக்குது எனக்கு. ஆனா எல்லாத்தையும் அவர் பாதத்துல வச்சிட்டு இருக்கேன். அவர் நடத்துவார். ஓகேம்மா, சூப்பர். ஓகேம்மா, ஒரு பாட்டு பாடுங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். பாடும். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மாதா நீ வாழ்க. அருமை அருமை, ரொம்ப அழகா பாடுனீங்க, நல்லா அருமையா பேசுனீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். ஸோ உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறோம். நீங்களும் மாதா டிவியோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க, ஜெபிங்க, சரிங்களா? I'll pray for you. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடம் முழுவதும் காத்து இருந்தது போல புலர இருக்கக்கூடிய புத்தாண்டிலும் நிறைவாக ஆசீர்வதித்து நலமோடும் வளமோடும் வாழச் செய்வாராக. God bless you, ma. God bless you. Merry Christmas and an advance Happy New Year. I too wish you a Merry Christmas and advance Happy New Year. Okay-ங்களா? Thank you very much. All the fathers. Sure. I'll convey. God bless you. Thank you. Thank you. பாரா தொலைக்காட்சி நண்பர்களே, பெங்களூர்லேருந்து அம்மா அன்னமேரி தாஸ் ரொம்ப பாசமாக சிறப்பாக தன்னுடைய பகிர்வை கொடுத்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய காரியங்கள் குறித்து பேசினாங்க. எல்லாம் ஆண்டவர் இருக்கிறார், கூட இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார், எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் என்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையை வெளிப்படுத்தினாங்க. அவர்களுக்கு பாராட்டுக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். இப்படி அன்பு செய்யக்கூடிய நெஞ்சங்களையும் நாம் இந்த வருடம் முழுவதுமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். மாரா தொலைக்காட்சியினுடைய அன்பு நெஞ்சங்கள் இனிமேலும் பார்ப்போம், சரிங்களா? அடுத்த நம்பர் கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அகப்பலாம். வணக்கம். வணக்கம். நீங்க நலமா? நலமா, நீங்க நலமா? நாங்க நலம் ஃபாதர், உங்க பிளெஸிங்ல. நானும் இங்க நலமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். உங்களை சந்திக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. நான் வந்து அல்ஃபான்ஸ் ரொசாரியோ. நான் வந்து மதுரையை சேர்ந்தவன். கல்யாணம் பண்ணது பரமக்குடியில. எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. அம்மா, உங்க பேரு? அமலோற்பம் சாமி. இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பெங்களூர்ல தான் இருக்கோம் சாமி. நாங்க பையன் அவங்க ஃபேமிலி, பொண்ணு அவங்க ஃபேமிலி, நாங்க 2 செப்பரேட்டா இருக்கோம். ஓகே, பெங்களூர்ல எங்க இருக்கிறீங்க? எதனஹள்ளி, பைரதி. உங்க சர்ச் நேம்? கிரைஸ்ட் கிங் சர்ச். ஓகே. ஸோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு தோணும்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரே வரியில சொல்லுங்களேன். தமிழ் மக்களின் ஒரு சுடர் விடும் ஒளி விளக்கு. சூப்பர். ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு சுடர். ஓகே. எந்தெந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அப்படி தோணும்? எங்களுக்கு வேற எந்த டிவியும் போட மாட்டோம் சாமி. போட்டா நாங்க வந்து மாதா டிவி தான். அப்படி இல்லைன்னா நான் மாத்திரம் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பேன். மாதா டிவில என்னென்ன பார்ப்பீங்க? மாதா டிவில என்னன்னே சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கும். காலை வணக்கம், மெயினா வந்து காலை வணக்கம், ஜெயமால சொல்லிடுவோம். அதோட சேர்ந்து அப்புறம் 11 மணிக்கு ஆராதனை பார்ப்போம் ஃபாதர். அப்புறம் நீங்க நலமா, நீங்கள் நலமா 9 மணிக்கு பார்ப்போம் ஃபாதர். ஓகே. மாதா டிவி பார்க்கறதுனால எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஃபாதர்? எங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் ஃபாதர், ஓரளவுக்கு. ஏன்னா அந்த நிகழ்ச்சி ஒண்ணுதான் வந்து என்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷனோ ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு எதுவும் டிப்ரெஷன் எங்களுக்கு வர்றது இல்லை. அதை பார்த்தா
எங்களுடைய அமைதியான வாழ்வுக்கு வயதானவங்களுக்கு இது ஒரு வழிகாட்டி மாதிரி. சூப்பர். ஸோ மாதா டிவி பார்க்கறதுனால என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறீங்க? என்ன நடக்குது, நம்ம திருச்சபையில எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும்ன்றதா முதல்ல வந்து மனுஷனுக்கு ஹெல்த், மருத்துவம் எங்களுக்கு உதவி செய்யுது. ஸ்பிரிச்சுவலா நாங்க எப்படி நடந்து நம்ம எல்லாமே கரெக்டா இருக்கும் ஸ்பிரிச்சுவல் நம்ம நினைப்போம். ஆனா பார்க்கையில தான் தெரியுது we are lacking behind in certain areas. அதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஃபேமிலியில எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும் எல்லாமே தெரியுது எங்களுக்கு. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. அதான் சாமி, உலக தமிழர்கள்லாம் ஒன்று சேர்க்கிற ஒரு சுடர் விளக்கு நமக்கு. அது ஓகே. ஏன்னா நம்மளுக்கு வந்து வேற வேற நாடு இருக்கிறவங்களுக்கு எங்க சர்ச்சில எல்லாம் வந்து இப்பதான் ஒரே ஒரு இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. டெய்லி மாசு இருக்கும், பட் எதுவும் கன்னடா தான். எங்களுக்கு இது வந்து இப்போ முடியாதப்ப அப்பப்பெல்லாம் அந்த தமிழ் இருக்கிறதுனால இது எங்களுக்கு பெரிய ஒரு பூஸ்ட். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க மாதா தொலைக்காட்சி பாருங்க, உங்க மனசை வந்து சுத்தம் பண்ணிக்கங்க, மகிழ்ச்சியா இருங்க. சூப்பர். சரி, 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, மக்கள் எங்களுக்கு மன்றாட வேண்டும் அம்மா, மக்கள் எங்களுக்கு மன்றாட வேண்டும் அம்மா, துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோம், கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோம். சூப்பர் சூப்பர், அருமை, ரொம்ப அழகா பங்கெடுத்தீங்க. ஸோ நல்லா நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. ஸோ மகிழ்ச்சி, நன்றிகள், வாழ்த்துக்கள். புதிய ஆண்டு பிறக்க போகுது, எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஃபாதர், புதிய ஆண்டு வந்து சமாதானத்தின் ஆண்டா இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் உலக அழிவிலிருந்து நம்ம ரட்சகரான இவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய தூய ஆவி எல்லாமே அந்த உலக அழிவிலிருந்து நம்மளை காப்பாற்றி ஒற்றுமையா நம்மளுக்கு நிலைநாட்டணும் இந்த வர வருஷத்துல ஃபாதர். அதான் எங்க பிரேயர். ஓகே, சூப்பர் சூப்பர். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் விரும்பியதை கொடுப்பார். புதிய ஆண்டிலே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நிறைவையும் கொடுப்பார். நாங்களும் ஜெபிச்சுக்கிறோம், நீங்களும் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க, சரிங்களா? ஸோ ஐ ப்ரே ஃபார் யூ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. புலரருக்கும் புத்தாண்டிலே உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் அருள் வளங்களையும் கொடுத்து நலமோடும் வளமோடும் வாழச் செய்வாராக. ஆரோக்கியமான எதிர்காலத்தை கொடுப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஸோ கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நன்றி, நன்றிங்கம்மா, நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, பெங்களூர்லேருந்து தந்தை அல்ஃபோன்ஸ் ரொசாரி அவர்களும் அவருடைய மனைவி அம்மாவும் பேசினாங்க. ரொம்பவே யதார்த்தமாக சிறப்பாக சொன்னாங்க. ரொம்ப எளிமையாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மனதில் பட்டதை எல்லாம் அழகாக தெரிவித்தார்கள். நல்ல ஒரு பாசமுள்ள ஒரு குடும்பமாக இருந்துச்சு, பங்கெடுத்தாங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள் உங்களுக்கும். தொடர்ந்து கடவுள் உங்களை ஆஸ்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இறுதியாக ஒரு நண்பர் கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அகப்பலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலமா இருக்கோம் ஃபாதர். நீங்க நலமா ஃபாதர்? நலமா இருக்கிறோம். மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. இந்த பெங்களூர்ல இருந்து. என் பேரு மரிய ஸ்மிதா. என் பேரு கிறிஸ்டின் ஃபாதர். ஓகே, பெங்களூர்ல எங்க இருந்து பேசுறீங்க? சென்ட் பேட்ரிக்ஸ் பாரிஷ் ஃபாதர், பிரிகேட் ரோட் கிட்ட இருக்கு. ஓகே, வீட்ல எத்தனை பேரு? வீட்ல 4 பேரு. ஹஸ்பண்ட், பையன், ஒரு பொண்ணு. ஓகே, குட். ஸோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு தோணும்? ரொம்ப ஒரு ஆறுதலான ஒரு சேனல். நம்ம நேரமும் பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம காலை மார்னிங் வேலை ஸ்டார்ட் பண்றதே மாதா சேனல் மூலியமா தான். கடவுள் வணக்கம் முழுசும் தான். வேலைக்கு போற வரைக்கும் வேலை செஞ்சுட்டே அந்த ரொட்டீன், அந்த பரபரப்பெல்லாம் அது எடுத்துருது. அதுல கருத்துக்கும் சொல்றது, அதுல எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா அருமையா இருக்கு. அந்த ஃபுல் டேக்கு அது ஒரு பிளெஸிங் மாதிரி. ஓகே பாப்பா, நீங்க சொல்லுங்க, மாதா டிவி பாப்பீங்களா? பாக்குறேன் ஃபாதர். மாதா டிவி பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
ரொம்ப நல்லா இருக்கு ஃபாதர். ஏன்னா அங்க எல்லாம் சொல்லும் போது நான் ஃபுல்லா கேட்டுக்கிறேன் ஃபாதர். அப்போ ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே நல்லா ஹாப்பியா இருக்கு. ஸோ மாதா டிவி பார்க்கறதுனால என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறதா நினைக்கிறீங்க? நிறைய விஷயம் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம கடவுளுக்கு முன்னாடி வச்சு எல்லாமே அவரை சார்ந்துருது தான். எதையோ நம்ம கவனம் செதறி போகாம என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன ஒரு பரபரப்புல நம்ம இருந்தாலும் அவரை முன்ன வச்சுட்டாக்கா எல்லாமே நல்லது நடக்கும்ன்ற ஒரு கருத்து எப்பவுமே மாதா சேனல் பாக்குற போல எல்லாம் இருக்கு பாது. இன்னொன்னு முக்கியமான சொல்லணும், எங்க அம்மா இறந்துட்டாங்க இந்த ஜனவரி. ஆனா அவங்க ரொம்ப கொஞ்சம் முடியாம ரொம்ப கோயிலுக்கு போய் எல்லாம் சேவை செஞ்சவங்க அவங்க. ஆனா அவங்களால முடியாத நேரத்துல மாதா சேனல் தான் எங்க அப்பா அம்மாக்கு ஆறுதலா இருந்தது. நான் எங்கன்னா போனேன்னா தனியா விட்டுட்டு போனா அவங்க இல்லம்மா பயமா இருக்குது, நான் சொன்ன மாதா சேனல் போட்டுட்டு நாங்க போயிட்டு வந்தேன்னா அது ஃபுல்லா துணையா இருக்குமா, எனக்கு ஆறுதலா இருக்குமான்னு அந்த பூசை கூட அவங்க கூடயே சேர்ந்து எல்லா ப்ரோக்ராமும் பூசை அப்புறம் பைபிள் வாசக சம்மரி எல்லாம் கேட்பாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு ஆறுதலையும் அவங்க கடவுள் மாதாவும் கூடயே இருக்கிற மாதிரி அவங்க எந்நேரமா ஜபிக்கிறது கூட அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது கடைசி காலம் வரைக்கும். அது எனக்கு நான் மாதா சேனலுக்கு ரொம்ப நன்றி சொன்னோம். என் கூடயே இருந்தாங்க. எங்க அம்மா கஷ்ட நேரத்துல நம்ம கஷ்ட நேரத்துல எல்லாம் ரொம்ப ஆறுதலா இருந்தது. மாதா டிவி வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வியூவர்ஸுக்கு என்னமோ நீங்க நல்லது விஷயங்கள் கத்துக்கணும்னா மாதா சேனல் பாருங்க. அதுல முக்கியமான இன்னொன்னு ஃபாதர், என்னோட ஃபீல்டு கவுன்சிலிங்னால இருந்து ஃபாதர் இவரு பேரு நெல்சன் அவர் ஃபாதர் கருத்துங்க சொல்வாரு இல்லையா, ரொம்ப அது ஸ்கிரிப்சர் பேஸ்ட் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் சைக்கோ ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நல்லது கூட குடும்பங்களுக்கு வாழ்க்கைக்கு. அதை பார்த்து நிறைய பேரு கத்துக்குன்னு அவங்க வாழ்க்கைய மேலும் மேலும் கடவுளுக்காக வாழ்ந்து அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா ஆரோக்கியமா வாழணும்ன்றதுதான் ஒரு நல்ல விஷயம் மாதா சேனல் கொடுக்குது. அதை நம்ம எப்பவுமே பார்த்துட்டு இருக்கணும்ன்றது என்னோட விருப்பம் ஃபாதர். எல்லாருக்கும் அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். 2024 எப்படி இருக்கணும்? எல்லாம் எல்லாருக்கும் ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் என்னோட பிரார்த்தனை. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். கடவுளோட புகழும் அருளும் மாதாவோட புகழும் மேலும் மேலும் வளரணும்ன்ற என்னோட விருப்பம். பாப்பா, உங்களுக்கு 2024 எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ரொம்ப நல்லா ஹாப்பியா இருக்கணும். இன்னும் நிறைய ஃப்ரெண்டுங்க கிடைக்கணும். அப்புறம் என் பர்த்டே கூட நல்லா நடக்கணும். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். அருமையா பேசுனீங்க, எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். மம்மி பாடுவாங்க. யா ஷூர். யா இங்கிலீஷ்ல பாடு. நோ ப்ராப்ளம். யா. Joy to the world, the Lord is come. Let earth receive a King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. சூப்பர், நைஸ், வெரி நைஸ். நல்லா அருமையா பாடுனீங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. மாதா தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு ப்ரேயர் பண்றேன். ஸோ ஆண்டவர் நன்றி ஃபாதர். என்னோட மாமனார் மாமியார் சென்னையில இருக்காங்க ஃபாதர், அவங்களுக்காக வேண்டிக்கணும். ஓகே ஷுவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்து பாதுகாப்பாராக. புலர இருக்கக்கூடிய புத்தாண்டிலே மகிழ்ச்சியான அமைதியான வாழ்வை உங்களுக்கு வழங்குவாராக. பாப்பாவுக்கு நல்ல எதிர்காலத்தையும் கொடுத்து இந்த குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுத்து பாதுகாப்பாராக, வழிநடத்துவாராக. God bless you. ஓகேங்களா? Thank you. Merry Christmas and advance Happy New Year. Happy New Year. Yeah, thank you. Yes. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, பெங்களூர்லேருந்து மரியஸ்மிதா சகோதரி மற்றும் அவருடைய குழந்தை அழகாக பேசினாங்க. நல்லா பாசமாகவும் நல்ல ஒரு கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு பாட்டெல்லாம் பாடி அசத்தினாங்க. வாழ்த்துக்கள். இன்று பங்கெடுத்த 3 பேருமே பெங்களூர்லேருந்து தான் வந்திருந்தாங்க. ரொம்ப அருமையாகவே நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய ஜெபத்திற்கும் நன்றிகள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க, அதுதான் எங்களுடைய ஆசை. இன்னும் நிறைய பேர் இது மாதிரி நிகழ்ச்சியில் வரணும், நிறைய பேசணும், உங்கள்கிட்டேருந்து நிறைய கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றோம். அதனால் இந்த நீங்கள் நலமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் வரணும், வாங்க. ஓகேவா?
சரி, இப்போ நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். அதுக்கு முன்னாடி என்ன இறைவார்த்தை அப்படின்றத மனப்பாடம் செய்யலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருக்குடும்ப திருவிழாவையும் இன்று கொண்டாடுகிறோம் இல்லையா? இன்றைக்கி ஆண்டினுடைய இறுதி நாள் மற்றுமாக திருக்குடும்ப திருவிழா. அதனால் முக்கியமான விழாவை என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களுடைய குடும்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்திலே அமைதி, மகிழ்ச்சி, நல்லதொரு புரிதல் எப்பொழுதும் இருக்கணும். ஆதிக்க மனநிலையை விடுத்து அன்பு என்ற பண்பே மேலோங்கி நிற்கணும். சரிங்களா? அதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இன்றைக்கி நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 40 வரை இயேசுவை கோவிலில் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நிகழ்வு இல்லைங்களா? மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் யாரு? பெற்றோர் அன்னை மரியா, யோசேப்பு, சுசேப்பர் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஓகேங்களா? 24வது வசனம் தொடர்ந்து, அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. ஏன் அதை வாசித்தேன் நான்? அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள், மீட்பர், இறைமகன் மனிதனாக பிறந்திருக்கிறார். அவருடைய பெற்றோர்களாக அன்னை மரியா இருக்கிறாங்க, வளர்ப்பு தந்தையாக யோசேப்பு இருக்கிறார். இருந்த போதும் கூட அவர்கள் பெருமை பாராட்டவில்லை, மாறாக கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள். மோசே என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த சட்டப்படி, கடவுள் கொடுத்த சட்டத்தை மோசே வழங்கியிருக்கிறார். அந்த கடவுளுடைய சட்டத்தை, இது கடவுள் குழந்தையாக இருந்தாலும் சரி, செய்ய வேண்டிய சட்டங்களை நிறைவேற்ற வேண்டியதை நாம் நிறைவேற்ற வேண்டும், கடமையை முடிக்க வேண்டும் என்று கடமையோடு செயல்படுகிறார்கள். அதுதான் குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த குடும்பமாக இணைந்து செய்ய வேண்டிய காரியங்களை சேர்ந்து தான் செய்யணும். கணவன் மனைவி என்னுடைய குழந்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, அதே போல தான் குடும்பத்தில் அம்மா அப்பா பிள்ளைகள் இணைந்து இருக்க வேண்டும், எல்லாம் சேர்ந்தே போகணும். இப்போது திருப்பள்ளிக்கெல்லாம் போகிறீங்க, இன்றைக்கி இப்போ இரவு திருப்பள்ளிக்கெல்லாம் போவீங்க, போகும்பொழுதெல்லாம் சேர்ந்து போகணும். ஆளுக்கு ஒரு வண்டி இருக்குது, ஆளுக்கு ஒரு கார் இருக்குதுன்னு பிச்சுக்கிட்டு போகக்கூடாது. குடும்பமாக சேர்ந்து அந்த திருப்பலியிலே பங்கெடுத்தல், ஜெபித்தல் என்பது அர்த்தமுள்ள விஷயம். அதில் வழியாக ஒன்றுபட்ட மனநிலையில் நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அருளும் ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும். இதை குடும்ப உணர்வு, அந்த குடும்ப உணர்வோடு வாழுங்கள். வாழ்த்துக்கிறோம், ஜெபிக்கிறோம். சரிங்களா? அதனால் இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க இதோ இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கோங்க. 7350808007 73580808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ அனுப்பிச்சு வைங்க. இது செய்ய தெரிலனா மிஸ்டு கால் கொடுங்க, நாங்களே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறோம், நலம் விசாரிக்கிறோம், உரையாடலாம். ஓகே? மாதா தொலைக்காட்சி நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை ஜெபத்தில் நாம் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நிறைய கொடுப்பாராக. அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வழிகாட்டுவாராக. விட்டு கொடுத்தல், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், அன்பு செய்தல், நேரத்தை ஒதுக்குதல் என்ற பல நல்ல மதிப்பீடுகளை ஆண்டவர் கற்றுத்தருவாராக. ஒன்றுபட்ட உள்ளத்தோடு ஜெபிக்கக்கூடிய மனநிலையை ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களுக்கு வழங்குவாராக. ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புலர் இருக்கக்கூடிய புத்தாண்டிலே இன்னும் அதிகமான நல்ல எண்ணங்களை நம்முடைய உள்ளங்களிலே விதைப்பாராக. அமைதியான, மகிழ்ச்சியான, வெற்றி நிறைந்த புதிய வாழ்வை இந்த புலர் இருக்கக்கூடிய புத்தாண்டிலே நமக்கு கொடுப்பாராக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, எங்களை என்றும் காப்பவரே, எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்து புதிய எண்ணங்களோடு புதிய சிந்தனைகளோடு செயல்பட தூண்டி எழுப்பி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தியறலும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, ஸோ உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப திருவிழா நல்வாழ்த்துக்கள். புதிய ஆண்டு பிறக்கப் போகிறது, அதனால் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகிழ்வோடு கொண்டாடுவோம், ஒன்றுபட்ட உள்ளத்தோடு இணைந்திருப்போம், இணைந்து ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். ஓகே, பாய், ஹாப்பி நியூ இயர். அடுத்த வாரம் சந்திக்கலாம். நலமா? நீங்க நலமா?
வானம் நோக்கி